வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, மலரே மௌனமா கதையின் 5வது பகுதி. வாங்க கதைக்குள்ள போகலாம். காரில் திரும்பி வரும்போது வாசு கேட்டார், சந்தோஷம்தானே என்று. சந்தோஷந்தான், ஆனா இதெல்லாம் வந்தனாவுக்கு நடந்தா ஆச்சரியமா இருக்காது என்றாள் வசந்தா. சட்டென்று காரை ஓரமாக ஒதுக்கி நிறுத்தின வாசு அவளை திரும்பி கோபமாக பார்த்தார். ஆமா, நீ என்னதான் மனசுல நினைச்சுட்டு இருக்க? கீர்த்தனாவும் நீ பெத்த பெண் தானே. அவளுக்கு ஒரு சிறப்பான வாழ்க்கை அமையறதை கண்டு ஆனந்தப்படாம இப்படி எரிச்சல் படுறையே. வந்தனாவுக்கும் இந்த மாதிரி ஒரு நல்ல இடம் அமைஞ்சா சந்தோஷமாக இருக்கும்னு நீ சொல்லிட்டு இருந்தா நான் ரொம்ப பெருமைப்பட்டிருப்பேன். அதை விட்டுட்டு நீ இப்படி பேசுறியே. இன்னும் கொஞ்ச நாள்ல அவ நல்லா இருக்க போறா. ஏன் இந்த பாரபட்சம்? எனக்கு நிஜமாவே ரொம்ப வருத்தமா இருக்கு. வசந்தா, உனக்கு எப்பத்தான் நல்ல புத்தி வருமோ? நீ இனிமே இந்த தினசுல பேசினா நான் மட்டும் இல்ல, ஆனந்தும் அவன் வீட்டாரும் கூட சும்மா இருக்க மாட்டா. ஜாக்கிரதை என்றார். வீட்டிற்கு வந்ததும் பூமா கீர்த்தனாவிடம் நடந்ததையெல்லாம் ஒன்று விடாமல் சொன்னாள். பிறகு வீட்டிற்கு வந்ததும் பூமா கீர்த்தனாவிடம் நடந்ததையெல்லாம் ஒன்று விடாமல் சொன்னார் வாசு. பிறகு பத்மநாபனுக்கு போன் போட்டு விஷயத்தை சொன்னார். ஓ, ரகு 2 மாதம் யூகே போக வேண்டும் என்று ஆபீஸில் சொன்னார்கள் என்றான். திடீரென்று அன்றொரு நாள் அவனோடு பேசியது நினைவுக்கு வந்தது. வந்தனாவை கூப்பிட்டார். வந்தனா, நீ உன் கல்யாணத்தை பத்தி என்ன நினைக்கிறமா என்று திடீரென்று கேட்டார். ரைட் கை கிடைச்சதும் பண்ணிக்க வேண்டியதுதான் என்று எந்த வெட்கமும் இல்லாமல் அப்பாவிடம் சொன்னாள். உனக்கும் கீர்த்தனாவுக்கும் 2 வயசுதான் வித்தியாசம். உனக்கும் அமைஞ்சா 2 கல்யாணத்தையும் ஒன்னாவே பண்ணிடலாம். சரி, நீ ரகு பத்தி என்ன நினைக்கிற என்று கேட்டார். அப்படின்னா என்று கேட்டாள் வந்தனா. நான் ஓப்பனாவே கேட்குறேன், ரகுவை நீ கல்யாணம் பண்ணிக்கிறையா என்றார். ஹஹஹஹா என்று பெரிதாக சிரித்தாள் வந்தனா. என்ன ஜோக்குப்பா இது என்று கேட்டு இன்னும் சிரித்தாள். ஸ்டாப் இட் வந்தனா. என் கேள்வியே என் கேள்வியில என்ன ஜோக்கு கண்டுட்ட நீ? இந்த பைத்தியக்கார சிரிப்பை நிறுத்திட்டு எனக்கு ஒழுங்கா பதில் சொல்லு என்றார். ஏன்பா, ரகு யாரு? வீட்டில் உங்களை அண்டி இருக்கிறவன். எதுல அவன் எனக்கு ஈடு? அழகிலையா, அந்தஸ்திலையா, எதுல சொல்லுங்கப்பா. அவனை நான் கல்யாணம் செஞ்சுப்பேனான்னு கேட்டா அது ஜோக் இல்லாம வேறென்ன என்று கேட்டாள். தொடர்ந்து இப்ப காலேஜ்ல என்ன நடந்தது தெரியுமா? என் ஃப்ரெண்ட் ஷியாம் தானே கேட்க தைரியம் இல்லாம ஜானை விட்டு தன்னை கல்யாணம் செஞ்சுக்க முடியுமான்னு கேட்க சொன்னான். போடா போடா புண்ணாக்குன்னு அவனை திட்டி அனுப்பிச்சிட்டேன். அப்புறம் வெங்கட் தானே வந்து ஒரு ரோஜா பூவையும் ஐ லவ் யூன்னு ஒரு கார்டும் கொடுத்து வழிகிறான். ஏண்டா, உங்களுக்கெல்லாம் சாதாரணமான சிநேகிதமே புரியாதா? காட்டு வாசிகளா நீங்கன்னு திட்டிட்டு வந்த. இத்தனைக்கும் வெங்கியோ அப்பா ஒரு பெரிய ஃபிலிம் ப்ரொடியூசர். நானே நினைச்சா பெரிய ஹீரோயின் ஆகிடலாம். ஷியாமுடைய அப்பா ஒரு மல்டி மில்லியனர். அவங்களையெல்லாம் பந்தாடி விட்டு வந்த என்ன போய் ரகுவை பண்ணிக்கிறையான்னு கேட்குறீங்களே, இது ஜோக் இல்லாம என்ன என்றாள் வந்தனா. இதை பார், வேண்டாம்னா கௌரவமா அது சொல்லலாமே தவிர அவனை பத்தி துச்சமா பேச உனக்கு ஏது அதிகாரம் என்றவர். எல்லாம் உன்னால வந்தது, வளர்த்து வச்சிருக்கிற லட்சணத்தை பார் என்று வசந்தா மேல் பாய்ந்தார். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த பூமாவின் கண்களில் ஜலம் அருவியாக கொட்டியது. சட்டென்று உள்ளே போய்விட்டாள். ஆச்சு, கல்யாணம் களை கட்டியது. கீர்த்தனாவிற்கு புடவை எடுக்க மட்டும் தானும் தன் பிள்ளையும் நிச்சயமாக வருவோம் என்று சம்மந்தியம்மாள் தீர்மானமாக சொல்லிவிட்டாள். நல்ல நீலம் கரும் பச்சை என்று ஆனந்தும் அவன் அம்மாவும் செலக்ட் பண்ண வசந்தா வீடு வந்து தலையில் தலையில் அடித்து கொண்டாள். நான் என் சிநேகிதைகளெல்லாம் கூப்பிடவே வெக்கமா இருக்கும் போலிருக்கே என்றாள். இதை கேட்டுக்கொண்டே வந்த வாசு, இதை பார், இப்படியெல்லாம் நீ பேசினா உன் சிநேகிதிகள் யாரையும் கூப்பிட வேண்டாம். ஏன் நீயே கூட கல்யாணத்துக்கு வர வேண்டாம் என்று கோபமாக சொல்லிவிட்டார். கல்யாணத்திற்கு இன்னும் 1 மாதம்தான் இருந்தது. பத்திரிகைகள் வந்துவிட்டன. கொஞ்சம் பணம் அதிகமானாலும் முழு கல்யாணத்தையும் கான்ட்ராக்டில் விட்டு விட்டனர். 15 நாள் முன்னாடியே பத்மநாபனும் ஷியாமளாவும் வந்து விட்டனர்.
கௌசிக் ஒரு சமையல் மாமி வேலைக்காரி உதவியுடன் தாத்தாவை பார்த்து கொள்வதாக சொல்லிவிட்டான். அன்றைக்கும் அவர்கள் வீட்டில் இருந்து வந்த பிறகு வசந்தா கொஞ்சம் அடங்கித்தான் இருந்தாள். வந்தனாதான் இவர்கள் வந்ததினாலேயே தன் சௌகரியம் குறைந்து விட்டதாக முணுமுணுத்து கொண்டிருந்தாள். கல்யாணத்தில் வேளா வேலைக்கு போட்டுக்கொள்ள கீர்த்தனா என்ன வாங்கி கொண்டாளோ என்னவோ, வந்தனா காங்க்ரா, பாவாடை தாவணி, குர்தி, பைஜாமா என்று எக்கச்சக்கமாக ட்ரெஸ் வாங்கி குவித்து விட்டாள். கல்யாணத்தில் கச்சேரி வைத்து யாரும் உட்கார்ந்து கேட்காமல் பாடகரை அவமானப்படுத்தவே வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். பத்மநாபன், ஷியாமளாவை தவிர யாரும் நெருங்கிய சொந்தங்கள் என்று இல்லாததால் அவர்கள்தான் இழுத்து போட்டு கொண்டு செய்தனர். பூமாவிற்கு ரொம்ப நாளாகவே பெண்டு நிமிர்ந்து சித்திரை குளம் கோதை அம்மாளை கூப்பிட்டு 2 மாதம் சமையலுக்கு போட்டு விட்டார்கள். ரகுதான் மாமாவுடன் முழுக்க முழுக்க வெளி வேலைகளை பார்த்து கொண்டான். வேலைக்காரி பாக்யாவும் முழு நேரமும் வீட்டிலேயே இருந்து வேலைகளை கவனித்து கொண்டாள். கல்யாணத்திற்கு இன்னும் 10 நாட்களே இருந்தன. ஆனந்திற்கும் கீர்த்தனாவிற்கும் ஒருவரையொருவர் பிரிந்திருப்பது என்னவோ சகிக்க முடியாத காரியமாக இருந்தது. அன்றைக்கு வெள்ளிக்கிழமை தன் அப்பா அம்மாவிடம் சொல்லிவிட்டு வாசுதேவனிடமும் சொல்லிவிட்டு மகாபலிபுரம் வரை கீர்த்தனாவை அழைத்து போனான். வசந்தாவிற்கு இதில் சம்மதம் இல்லாவிட்டாலும் வாசுதேவனின் கோபத்திற்கு பயந்து வாயை மூடிக்கொண்டாள். விசில் அடித்தவாறே காரை ஓட்டிக் கொண்டிருந்தவனை பார்த்து அதிசயப்பட்டாள் கீர்த்தனா. இந்த டிராபிக்கில் எப்படி எரிச்சல் படாமல் விசில் அடித்து கொண்டு வருகிறீர்கள் என்றாள் ஆனந்தை பார்த்து. என் தேவதை என் பக்கத்தில் உட்கார்ந்து வரும்போது என்னால் எந்த சூழ்நிலையிலும் சந்தோஷமாக இருக்க முடியும் என்றான் புன்னகையுடன். மகாபலிபுரத்தில் ஸ்தல சயன பெருமாள் கோவில் சந்நிதியில் ரொம்ப நேரம் கண்மூடி தன் மனதில் துதித்துவிட்டு வெளியே வந்தனர் இருவரும். என்ன வேண்டிக் கொண்டாய் சொல்லேன் கண்ணம்மா என்றான் ஆனந்த். அது பெருமாளுக்கும் எனக்கும் நடுவே உள்ள விஷயம். உங்களுக்கு எதற்கு? ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லுடா டார்லிங். நீங்களும் தான் வேண்டிக் கொண்டீர்கள். நீங்க தான் சொல்லுங்களேன். போ, நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம் என்று பிணக்கு கொண்டவனாய் திரும்பி உட்கார்ந்தான் ஆனந்த். ஐயோ, அதற்குள் கோபமா? வேண்டுதலை பிரத்தியாரிடம் சொல்லிவிட்டால் அது பலிக்காது என்பார்கள். அதனால்தான் என்றாள் கீர்த்தனா. இப்போது நன்றாகவே திரும்பி உட்கார்ந்து விட்டான் ஆனந்த். ப்ளீஸ் ப்ளீஸ், என் ராஜா இல்ல, கொஞ்சம் திரும்புங்களேன் என்றெல்லாம் கேட்டு பார்த்தாள் கீர்த்தனா. நீ என்னை பிரத்தியார் என்று சொல்லிவிட்டாய், இப்போது எதற்கு சொல்லணும்? வேண்டவே வேண்டாம் என்றான் ஆனந்த். ஐயையோ, பேச்சு வாக்கில் அப்படியா சொல்லிவிட்டேன்? ரொம்ப ரொம்ப சாரி. வெளியில் சொன்னால் என்றுதான் நான் சொல்லி இருக்க வேண்டும். மன்னித்து கொள்ளுங்கள் என்று அவள் சொல்லும் போதே அவள் கண்கள் கலங்கிவிட்டது. முகத்தை கவிழ்த்து கொண்டாள். ஏய் ஏய், அழாத மை லவ், சும்மா உன்னை சீண்டினேன், பரவாயில்ல, நீ சொல்ல வேண்டாம் என்று சொன்னவன் அவள் முகத்தை நிமிர்த்தினான். சேச்ச, சொல்லக்கூடாமல் ஒண்ணுமில்ல. என்னை ஆசையாய் பண்ணி கொள்ளும் இவர் மனம் கோணாமல் என்றும் நடந்து கொள்ள வேண்டும். இவர் வீட்டில் எல்லோருக்கும் என்னை பிடிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டேன் என்ற கீர்த்தனா இப்போ நீங்கள் என்று நிறுத்தினாள். எனக்கு ரகசியம் எதுவும் கிடையாதுப்பா. நானும் என் கீர்த்தனாவும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றுதான் வேண்டிக் கொண்டேன் என்றான். கொஞ்ச நாழி மௌனமாக இருந்தார்கள். பிறகு கீர்த்தனா, ஏதாவது பேசுங்களேன் என்றாள். என்ன பேச? ஓரணான் ஆணையம் போன்ற நெளி நெளியான உன் தலைமுடி சூழும் உன் நெற்றியை பார்த்து மகிழ்கிறேன். அன்பே, ஆருயிரே, அசைந்தாடும் பொற்சிலையே, ஆடி வரும் பொன்மானே என்று அவன் தொடர, ஸ்டாப் ஸ்டாப் என்று கீர்த்தனா அவன் வாயை பொத்தினாள். என்ன, கையால் தான் பொத்துவாயா என்று குறும்பு வழிய பார்த்த ஆனந்தை, சி, நீங்கள் ஒரு கௌரவமான டாக்டர், இப்படியெல்லாமா பேசுவது என்றாள். இத பார், நான் அன்பு காதலன், ஆசை கணவனாக போகிறவன். டாக்டர் எல்லாம் அப்புறம்தான். அது சரி, அந்த போன யுகத்து சினிமா வசனமெல்லாம் எங்கிருந்து பிடித்தீர்கள்? அதுவா, என் அம்மாவிற்கு சிவாஜி பத்மினி ஜோடி ரொம்ப பிடிக்கும். அவர்களின் பழைய படங்களில் ஒன்றின் டயலாக் தான் இது. நான் எப்பவும் என் அம்மாவுடன் தான் என் ஃப்ரீ டைமை எல்லாம் செலவழிப்பேன் என்றவன், என்னடா இவன் அம்மா கோண்டுவா இருப்பான் போலிருக்கிறதே, நம்மிடம் எப்படி இருப்பானோ என்று பயமாக இருக்கிறதா என்றான். அப்படி இல்லவே இல்லை. அம்மாவிடம் அன்பாக இருப்பவர்கள்தான் பெண்டாட்டியிடமும் அன்பாக இருப்பார்கள். ஒவ்வொருவரும் அன்பு செலுத்த கற்றுக்கொள்வது அம்மாவிடமிருந்து தானே என்றாள். அம்மாவின் அன்பு கிடைக்காத நீ அப்படி இருந்தும் அன்பாகவே எல்லோரிடமும் நடந்து கொள்கிறாய் என்று சொல்ல துடித்த அவன் அவள் மனது வருந்துமே என்று நினைத்து அடக்கி கொண்டான்.
அவள் மனதை படம் பிடித்தது போல் அவள் மேலும் சொன்னாள், என்னிடம் என் அம்மா சற்று முன்ன பின்ன இருந்தாலும் அப்பா என்னிடம் உயிரையே வைத்துத்தான் வளர்த்தார் என்றாள். சற்று நேர மௌனத்திற்கு பின், உங்களுக்கு சாப்பாடு ஐட்டங்கள் என்னென்ன பிடிக்கும் சொல்லுங்களேன். ஸ்வீட் எது, காரம் எது என்று சொல்லுங்கள். நான் கற்றுக்கொள்ளணும் என்றாள். இத பார், உனக்கேன் இந்த வீண்பாடு? வீட்டில் அம்மாதான் சமைப்பாள். நீ ஒரு பெண்ணும் உதவிக்கு வருகிறாள். அதையெல்லாம் தாண்டி நீ எதற்கு சமைக்கப் போகிறாய்? என்னை எனக்கு பிடித்தபடி நன்றாக, மிக நன்றாக கவனித்தால் போதுமடி என் கண்ணே என்று அவளை பார்த்து கண்ணடித்தான் ஆனந்த். போய் கோபத்துடன் அவன் முதுகில் குத்திய கீர்த்தனா, ஆசைய பாரு, அதெல்லாம் ஒண்ணுமில்ல. ஒரு கணவனின் மனதை தொட வயிறுதான் வாசல் என்று சொல்வார்கள். உங்களுக்கு பிடித்ததாக 2 ஐட்டம்ஸாவது சொல்லுங்களேன், எனக்காக ப்ளீஸ் என்றாள். சரி ராஜாத்தி, சொல்லட்டுமா? எனக்கு இனிப்பில் பிடித்தது கீர்த்தனா. ஐயோ, நான் சீரியஸா கேட்கிறேன், நீங்கள் விளையாடுகிறீர்களே என்றவள். அவன் சொல்வதை புரிந்து கொள்ள கொஞ்ச நேரம் எடுத்துக்கொண்ட கீர்த்தனா, சரி சரி, கோபித்து கொள்ளாதே. எனக்கு போளி பிடிக்கும், மைசூர் போண்டா பிடிக்கும். மாடர்ன் ஐட்டம் இல்ல, மாடர்ன் ஐட்டம் என்றால் ஆலு பரோட்டா பிடிக்கும். சரியா? இதற்காக நீ கல்யாணம் நெருங்கும் இந்த நேரத்தில் ஏதாவது பண்ணி கையை காலை சுட்டு கொள்ளாதே. இந்த பட்டு விரல்களில் காயம் பண்ணிக்காதே என்று அவள் கை விரல்களை முத்தமிட்டான். கிளம்புவோமா? ரொம்ப லேட்டாகி விட்டது என்றாள் கீர்த்தனா. அதற்குள்ளா? எனக்கு உங்களோடு தனியாக இருக்க பயமாக இருக்கிறது. நான் உன் காதலன், கணவனாக போகிறவன். என்னுடன் இருக்க உனக்கு என்ன பயம்? அதுதான் பயமே என்றாள் கீர்த்தனா. வண்டியில் ஏறி சற்று தூரம் போனதும் கீர்த்தனா கேட்டாள், என்னால் உங்களுக்கு என்ன உபயோகம் ஆனந்த்? காரை ஒரு புறமாக நிறுத்தினான் ஆனந்த். ஆனந்த் அவளையே உற்று பார்த்தான். ஏன் ஏன் வண்டியை நிறுத்திவிட்டீர்கள் என்று கேட்டாள். அந்தி மயங்கும் வேளை, அந்த ரோட்டில் அதிக போக்குவரத்து இல்லை. இல்லை, என்ன பயன் என்று கேட்டாயே, இங்கேயே இப்போதே தெரிவித்து விடலாமா என்றான் சிரிக்காமல். குறும்புத்தனம் கண்களில் மின்ன. அச்சச்சோ, இதென்ன? நீங்கள் இப்படி மோசமானவர் என்று தெரிந்திருந்தால் நான் வந்தே இருக்க மாட்டேன். உங்களை நான் கேட்டதே தப்பாக போய்விட்டதே. இப்போது காரை எடுக்கப் போகிறீர்களா இல்லையா? என்னை காப்பாற்றுங்கள் என்று கூச்சல் போடவா என்றாள் கீர்த்தனா போய் கோபத்துடன். உங்களை ரொம்ப நல்ல பிள்ளை என்று நம்பி எங்க அப்பா என்னை உங்களோடு அனுப்பினாரே, அவரை சொல்லணும் என்றாள் கூடவே. ஓகே ஓகே, இப்ப வண்டியை எடுக்கிறேன். ஆனால் இந்த நல்ல பிள்ளையை நம்பி முழுசா உன்னை ஒப்படைக்கப் போகிறார்களே, அப்போது நான் இவ்வளவு நல்ல பிள்ளையாக இருக்க மாட்டேம்மா. தெரிஞ்சுக்கோ பெண்ணே, தெரிஞ்சுக்கோ. போகட்டும், கிளம்பும் முன் ஒரே ஒரு என்றான். இப்போது நீங்கள் கிளம்பவில்லை என்றால் நான் வண்டியை விட்டு இறங்கி விடுவேன் என்றாள் கீர்த்தனா. சிரித்து கொண்டே காரை கிளப்பினான் ஆனந்த். 2 நாள் கழித்து கீர்த்தனா பூமாவிடம் போய் அத்தை என்று கழுத்தை கட்டி கொண்டாள். இன்னைக்கு என்ன டிஃபன் அத்தை? போளி பண்ணலாமா என்றாள். பண்ணினால் போச்சு, கல்யாண பெண் கேட்கிற, ஒரு அரை மணியில் பண்ணி தருகிறேன். நீ போய் ஹால்ல உட்கார் என்றாள் பூமா. நீ பண்ண வேண்டாம் அத்தை, நான் பண்ணுகிறேன், நீ சொல்லிக் கொடு என்றாள் கீர்த்தனா. என்ன, என் செல்லம் போலி பண்ணுகிறேன் என்கிறது, என்னடா விஷயம்? அத்தை, அப்படியே கொஞ்சம் மைசூர் போண்டாவும் ப்ளீஸ், நான் பண்ணுகிறேன். நீ சொல்லிக் கொடு போதும். என் பட்டு அத்தையோ இல்லையோ என்றாள் கீர்த்தனா. விஷயம் என்னன்னு சொல்லு. இது ரெண்டும் யாருக்காக? சொல்லு, எனக்கு உடனே தெரிஞ்சாகணும். கீர்த்தனா பூமாவின் கண்களை நேருக்கு நேர் சந்திப்பதை தவிர்த்துவிட்டு, டாக்டர் வருகிறார் அத்தை, அதற்காகத்தான் என்றாள். ஓஹோ, டாக்டர் வந்தால் பேஷண்ட்டை பார்த்துவிட்டு போகட்டும், அதற்கு நான் ஏன் சிரமப்படணும் என்றாள் பூமா சிரிக்காமல். சரி போ அத்தை, நீ சொல்லித் தராவிட்டால் நான் இன்டர்நெட்டில் பார்த்து கற்றுக்கொள்கிறேன் என்று கீர்த்தனா போய் கோபத்துடன் நகர முயல அவள் கையை பற்றி, சரி கண்ணம்மா, நான் கற்றுத் தருகிறேன், நீ செய். ஆனால் ஜாக்கிரதையாக செய். ஆனந்த் சாயந்தரம் வருகிறாரா என்று கேட்டாள் பூமா. ஆமாம் அத்தை, ஒரு 2 பவுண்ட் செயினில் நானும் அவரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு லாக்கெட் செய்ய சொல்லி ஆர்டர் கொடுத்திருந்தார். அதை காண்பிப்பதற்காக சாயந்தரம் வருகிறார். இந்த 2 டிஃபனும் அவருக்கு பிடிக்குமாம் அத்தை. இதை யாரிடமும் சொல்லிவிடாதே ப்ளீஸ் என்றாள் முகம் சிவக்க. என் கண்ணே, நீ சமத்துடி, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைகிறது. எனக்கு பிடிபட முடியாத சந்தோஷம் டி என்ற பூமா. கொஞ்சம் இரு என்றவள் கொஞ்சம் மிளகாயை எடுத்து அவளுக்கு சுற்றி அடுப்பில் போட்டாள்.
எதற்கு அத்தை இதெல்லாம் என்று சிணுங்கினாள் கீர்த்தனா. என் கண்ணே பட்டுடும்னு பயம்தான் என்ற பூமா மருமாளுக்கு அந்த 2 டிஃபன்களையும் கற்றுக் கொடுப்பதில் தீவிரமாக இறங்கினாள். மாலை ஆனந்த் வந்தான். வாய்தான் வாசுதேவனுடன் பேசிக் கொண்டிருந்ததே தவிர கண்கள் அங்குமிங்கும் அலை பாய்ந்தன. அவனை ரொம்பவும் சோதிக்காமல் வாசு கீர்த்தனாவை கூப்பிட்டார். அவன் கொண்டு வந்திருந்த செயினை எல்லோரும் பார்த்து மிக நன்றாக இருக்கிறது என்று சொல்லி சந்தோஷப்பட்டு கொண்டனர். அப்பா, டிஃபன் சாப்பிட்டு விட்டு போகலாம் என்று சொல்லுங்களப்பா என்றாள் கீர்த்தனா. புன்சிரிப்புடன் தலையசைத்த ஆனந்த் முன் டிஃபன் கொண்டு வந்து வைத்தாள் கீர்த்தனா. அதை கவனித்த ஆனந்த் முகம் மலர, ஆஹா, எனக்கு ரொம்ப பிடித்த டிஃபன் ஆயிற்றே என்று சொல்லி ஒரு கேள்விக்குறியுடன் கீர்த்தனாவை பார்த்து கொண்டே தட்டை கையில் வாங்கியவன், இங்கே ரொம்ப புழுக்கமாக இருக்கிறதே, இங்கு மொட்டை மாடி உண்டா மாமா என்று விசாரித்தான். குறிப்பறிந்து வாசுதேவன், அம்மா கீர்த்தனா, மாப்பிள்ளைக்கு மொட்டை மாடியை காண்பி என்றார். மொட்டை மாடியில் காற்று பீய்த்து கொண்டு போனது. என் அப்பா ரொம்பவும் விஷயம் தெரிந்தவர் என்றாள் கீர்த்தனா. வந்ததுமே டெரஸ்க்கு அனுப்பியிருக்கணும். என்ன விஷயம் தெரிந்தவர்? எவ்வளவு டைம் வேஸ்ட். சரி சரி, டிஃபன் சாப்பிடுங்கள், ஆறிவிடப் போகிறது என்றாள். இது உன் கைவண்ணமா? ஆமாம், அத்தை சொல்லிக் கொடுத்தாள், நான் செய்தேன் என்று அவள் சொல்ல, ஆனந்த் இவள் கை விரலை எடுத்து முத்தம் கொடுக்க முயல, சு என்று கையை இழுத்து கொண்டாள் கீர்த்தனா. அச்சச்சோ, விரலை சுட்டு கொண்டாயா? இதற்குத்தான் சொன்னேன், என்ன மருந்து போட்டுக்கொண்டாய் என்று கேட்டான். பிறகு, டிஃபன் ரொம்பவும் ஃபர்ஸ்ட் கிளாஸ், மிகவும் டேஸ்டியாக இருக்கிறது, முதல் தடவையாக பண்ணுகிறாய் என்று சொல்லவே முடியாது என்றான். சரி, நான் நேற்று கேட்டேனே, என்னை போய் கல்யாணம் செய்து கொள்ளாமல் ஒரு டாக்டரை பண்ணி கொண்டால் உங்களுக்கும் ஒத்தாசையாக இருக்கும் இல்லையா என்றாள். அது சரி, என் மனதில் எந்த டாக்டரும் உன்னை மாதிரி பார்த்தவுடன் பச்சக்கென்று ஊட்டிக் கொள்ளவில்லையே என்றான். என்னைக்கு உன்னை அகாடமி காம்படிஷனில் பார்த்தேனோ அன்றில் இருந்து மனது ஒரு நிலையில் இல்லை தெரியுமா? ஒரே பரபரப்பு தான். பிறகு நீயும் உன்னை பாட்டில் முன்னேற்றிக் கொள்வதை தவிர என் பேஷண்ட்ஸுக்கும் மன அமைதி பெற நீ இசையால் சிகிச்சையில் உதவி செய்யலாம். தவிர நாம் ஊட்டியில் செட்டில் ஆகிவிட்டால் நீதான் ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்தை கவனித்துக் கொள்ளணும். இப்படி உனக்கு நான் நிறைய திட்டங்கள் வைத்திருக்கிறேன் தெரியுமா என்றான். கல்யாணத்திற்கு முதல் நாள் ரிசப்ஷன், மறுநாள் கல்யாணம் மிக சிறப்பாக நடந்தேறியது. 2 நாட்களும் நல்ல கூட்டம், பிரமாதமான சாப்பாடு என்று எல்லோரும் பேசிக்கொண்டார்கள். கல்யாணத்தன்று இரவு ஆனந்தின் வீட்டிலேயே அவர்கள் முதல் இரவு நடந்தது. மாலதியும் அவள் கணவரும் அங்கு முன்னாடியே போய் ஏற்பாடு செய்திருந்தனர். பட்டு வேஷ்டி, பட்டு முழுக்கை சட்டையுடன் ஆனந்த் ரூமில் காத்திருந்தான். மெல்ல உள்ளே வந்த கீர்த்தனா கதவை சாத்திவிட்டு அங்கேயே தயங்கி நின்றாள். வா கீர்த்தனா, என்னவோ ஃபார்மாலிட்டி, இதெல்லாம் எனக்கே வெக்கமா இருக்கு என்றான் ஆனந்த். கீர்த்தனா அவன் முகத்தை நிமிர்ந்து பார்க்கவே மிகவும் கூச்சப்பட்டாள். ஷாம் அப்னாசே கரே கிதோ முசியத் ஹோஹி முசிபத் ஹோஹி என்ற ரஃபி பாடலை பாடி அவளை அருகில் கூப்பிட்ட முகத்தை நிமிர்த்தினான் ஆனந்த். என்னிடம் வெட்கப்பட்டால் கஷ்டம் என்று அர்த்தமுடைய அந்த பாடலை கேட்டதும் கீர்த்தனாவிற்கு இன்னும் வெட்கமாகிவிட்டது. கம் ஹியர் மை ஸ்வீட் லைஃப் என்று தன் கைகளை விரித்து அவளை அழைத்தான் ஆனந்த். யூ ஆர் மை லைஃப் என்று அந்த கைகளுக்குள் புகுந்து அவன் மார்பில் புதைந்த கீர்த்தனாவை கட்டி அணைத்து கொண்டான். சற்று நேரம் அந்த நிலையை நீட்டித்த பின் கீர்த்தனா விலகி ஆனந்திடம், எனக்கு ஒரு சந்தேகம், கேட்கட்டுமா என்றாள். கேளேன், சந்தேகம் தீர்க்கத்தானே நான் இங்கு வந்து காத்து கொண்டிருக்கிறேன் என்றான் ஆனந்த் விஷமமாக சிரித்து கொண்டே. ஆமாம், எனக்கு சிகப்பு புடவை நன்னாவே இல்லைன்னு அம்மா சொன்னா, நீங்க என்னவோ ரொம்ப பாராட்டினீங்களே, எது உண்மை என்று கேட்டாள். இவ்வளவுதானா? நான் என்னவோ கேட்கப் போகிறாய் என்று சந்தேகப்பட்டு விட்டேன். சீக்கிரம் கேட்டுட்டியே இந்த கேள்வியை. நல்ல வேளை, ஒரு குழந்தை பிறக்கவிட்டு கேட்காம போனியே. என் கண் கொண்டு உன் அம்மாவை உன்னை பார்க்க சொல்லு. நீ எவ்வளவு அழகு என்று தெரியும். குழந்தை என்ன நாளை காத்தாலேயேவா பிறந்துட போறது என்று குறும்பாக கேட்டாள் கீர்த்தனா. ஆக வேண்டியதை பார்த்தா காலாகாலத்துல பிறக்கும் என்று ஆனந்த் சொன்னான். வேறு ஏதாவது பேசலைன்னா நான் தூங்கி போயிடுவேன் என்றாள் கீர்த்தனா. ஓகே ஓகே, நீ கல்யாணம் குடும்பம் எல்லாம் வேண்டாம், சங்கீதமே போரும்னு சொன்னியே, பின்னையே மனசு மாறித்து என்று கேட்ட ஆனந்த் அவள் கைகளை தன் கைகளில் அடக்கி கொண்டு, சொல்லு கீர்த்தனா ப்ளீஸ் என்றான்.
உங்களை முதல் முறை பார்த்த அந்த நிமிஷத்திலிருந்து மேல் சஞ்சாரம் பண்ணிண்டே இருக்கேன் என்றாள் கீர்த்தனா. கெஞ்சலும் கொஞ்சலும் கொடுக்கலும் வாங்கலுமாக இனிமையாய் தொடங்கி அவ்விதமே தொடர்ந்தன அவர்களின் இரவுகள். மறுநாள் கட்டு சாத கூடை வைத்து பெண்ணை அனுப்பும்போது ரொம்ப கண் கலங்கிவிட்டார் வாசுவும் பூமாவும் தான். என்ன வாசு, குழந்தை மாதிரி நீ அழுதா கீர்த்தனாவுக்கும் அழுகி வர்றது. அவ எங்க வெளிநாட்டுக்கா போறா? தோ இருக்கு எங்க வீடு என்றார் சுந்தரம். இல்லப்பா, நான் தினம் அவ பாட்டு பிராக்டிஸ் பண்றது கேட்கறது வழக்கமாயிடுத்து. இனிமே எப்படின்னு நினைச்சேன், அதான் என்றார் வாசு. அதனால என்ன அண்ணா, நீங்க தினம் சாயந்தரம் எங்க ஆத்துக்கு வாங்கோ, யார் என்ன சொல்ல போறோம் என்றாள் ரங்கநாயகி. கல்யாணத்தில் வேலைக்கு ஒரு தினசாக தன்னை அலங்கோலமாக அலங்கரித்து கொண்டு உபயோகமாக ஒன்றுமே செய்யாமல் தன் ஆண் நண்பர்களுடன் சுற்றி கொண்டிருந்தது அத்தனை பேர் கவனத்தையும் கவர்ந்தாள் வந்தனா. ஆனால் சில வேளைகளில் பட்டு புடவையும் ஒட்டி ஆணமுமாய் சர்வாபரண பூஷிதையாக ஜொலிக்கவும் செய்தாள். மாப்பிள்ளை வீட்டுக்காரர்களை லட்சியமே செய்யவில்லை. கல்யாணத்திற்கு வந்திருந்த ஆனந்தின் பெரியம்மா பெண் ஒருத்தி, ஏய் ஆனந்த், அவர்கள் சின்ன பொண்ணை உன் கண்ணில் காட்டவே இல்லையாடா? அது என்ன அழகுடா அந்த பெண் என்றாள். அந்த அழகையும் பார்த்தேன், அந்த பெண் நடந்து கொள்ளும் லட்சணத்தையும் பார்த்தேன். நம் வீட்டுக்கு பொருத்தமா இருக்கிற கீர்த்தனாவை பண்ணின்றிருக்கேன். நான் ரொம்ப ஹாப்பி என்று ஒரே போடாய் போட்டு விட்டான். புக்ககம் வந்ததில் இருந்து தன் வீடு என்ற எண்ணத்துடன் எல்லோரிடமும் நன்றாக நடந்து கொண்டாள் கீர்த்தனா. தேன் நிலவுக்கு ஊட்டிக்கே போனார்கள். வேலை நடப்பதையும் பார்த்துவிட்டு வரலாம் என்று வாரம் ஒரு முறை அப்பாவோ பிள்ளையோ போய் பார்த்து கொள்ள வேண்டித்தான் இருந்தது. வாசு வாரம் 2 தரமாவது வருவார் இவள் வீட்டிற்கு. இவள் வாரம் ஒரு முறையாவது போய் அத்தை அம்மா எல்லோரையும் பார்த்துவிட்டு வருவாள். ஆனால் சட்டென்று தன் வீட்டுக்கு திரும்பி விடுவாள். இதுக்குத்தான் தனியே இருக்கிற பிள்ளையா இருக்கணும் என்றாள் வசந்தா. கல்யாணமாகி போன பின் இவள் மேல் அவளுக்கு சற்று பரிவு வந்திருப்பதாக தோன்றியது. குடும்பமே போர் என்பாள் வந்தனா. தப்புமா, குடும்பம்தான் மனிதர்களின் பலம் என்பாள் கீர்த்தனா. ஏ கீர்த்தனா, நீ இத்தனை மணிக்குள்ள திரும்பணுங்கிற கட்டுப்பாடுடன் சந்தோஷமாவா இருக்க என்று அம்மாவும் வந்தனாவும் கேட்க, ரொம்ப சந்தோஷமா இருக்க. கட்டுப்பாடு இல்லாத சுதந்திரம் ரொம்ப டேஞ்சர் தெரியுமா என்றாள். எப்போது கீர்த்தனா வந்தாலும் பேச்சு இந்த ரீதியில்தான் இருக்கும். அது வந்தனாவின் 3ஆம் ஆண்டு பட்டப்படிப்பு. அந்த வருட கலை நிகழ்ச்சிகளை விமர்சையாக கொண்டாட வேண்டும். அடுத்த வருடம்தான் வேலையில் இருந்து ஓய்வு பெற்று விடுவோம் என்பது பிரின்சிபாலுடைய ஆவல். அதற்கென கமிட்டி ஒன்று ஏற்படுத்தப்பட்டது. 2 சிறு வயது ஆசிரியர்கள், சீனியர் மாணவ மாணவிகள் கொண்ட அந்த கமிட்டி கூடிய முதல் நாள் ஒரு லைட் மியூசிக், ஒரு பட்டிமன்றம், ஒரு நாடகம் முதலியவை நடத்த முடிவு செய்தார்கள். இசை நிகழ்ச்சி என்றதும் கர்நாடிக் சங்கீதம் வைக்கலாம் என்று சிலர் சொல்ல, ஐயோ ஐயோ, அந்த ததரினா பாட்டு வேண்டவே வேண்டாம் என்று மற்றவர்களிடமிருந்து கூக்குரலே கிளம்பியது. அடுத்து பட்டிமன்றத்திலும் மாணவர்கள் ரசிக்கக்கூடிய தலைப்புதான் வேண்டும். இலக்கிய தரமான தலைப்புகளுக்கு ஒரு பெரிய நோ என்று சொல்லிவிட்டனர். பின்னர் நாடகம், இலக்கியங்களிலிருந்து தரமான நாடகத்திற்கேற்ற தலைப்புகளை பரிசீலிக்கலாம் என்றனர். ஆனால் மாணவர்கள் யாரும் ஒப்புக்கொள்ளவே இல்லை. வந்தனா நம்மிடையே இருக்கும்போது கலர் பவுடர் செலவில்லாமல் ஆங்கில டிராமாதான் வேண்டும் என்று ஒரே பிடிவாதமாக நின்றனர். கடைசியில் அமர காதல் காவியமான ரோமியோ ஜூலியட் கதையை நாடகமாக போடுவது என்று தீர்மானமாயிற்று. ஜூலியட் வந்தனாதான் என்று ஏகோபித்த முடிவு. ஆனால் ரோமியோ யோசிக்கணும் என்றனர். சரி, யார் ரோமியோவாக நடிக்க விரும்புகிறீர்கள் என்று கமிட்டி தலைவர் கேட்டதும் எல்லோரும் நான் தான் என்று பெரிதாக கூச்சலிட்டனர். யாரை சொன்னாலும் மற்றவர்கள் அதற்கு மறுப்பு சொல்ல, கடைசியில் சீட்டு போட்டு குலுக்கலில் தேர்ந்தெடுப்பது என்று முடிவு செய்தார்கள். குலுக்கலில் வெங்கட் பெயர் வந்தது. அத்தனை பேரும் அவர்களுக்குள் போட்டி இருந்ததை மறந்து ஹோ என்ற இரைச்சலுடன் வெங்கட்டை தோளில் தூக்கி கொண்டு ஸ்டேஜை சுற்றி வந்தனர். டொனேஷன் என்று வந்ததும் வசந்தா பெரிய செக்காக வெட்டினாள். பற்றாக்குறை லேடிஸ் கிளப்பில் இருந்தும் ஒரு கணிசமான தொகையை வாங்கி கொடுத்தாள். வந்தனாவின் கொடி இன்னும் உயரத்தில் பறந்தது. விழா நாளும் வந்தது. வசந்தா தன் தோழிகளுடன் வந்தாள். அவளை வரவேற்ற பள்ளி நிர்வாகிகள் அவளை முன் வரிசையில் உட்கார வைத்தனர். நாடகம் ஆரம்பித்தது. வந்தனா அழகு தேவதை என்றால் அழகு தேவதையாகவே இருந்தாள். அவளை பார்பி டால் என்பதா, பார்சிலோனா பொம்மை என்பதா,
ஒரு கட்டத்தில் தன்னை மறந்த வெங்கட் அவளை ஒத்திகையில் முத்தமிடுபவன் போல் நடித்தவன் உணர்ச்சி மிகுதியில் அவளை அப்படியே கட்டி கொண்டு இரு கன்னங்களிலும் மாறி மாறி முத்தமிட்டான். அவள் எதிர்ப்பேதும் தெரிவிக்காமல் அவன் மேல் பட்டும் படாமலும் ஒரு முத்தத்தை பதித்துவிட்டு உள்ளே ஓடிவிட்டாள். ஹோ என்ற சப்தம். வசந்தா, பிரின்சிபால் எல்லோருக்குமே கொஞ்சம் தர்ம சங்கடமாகிவிட்டது. ஆனால் யாரும் எதையும் வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. மறுநாள் வசந்தா லேடிஸ் கிளப்பிற்கு போன போது எல்லோரும் வந்தனாவின் அழகையும் நடிப்பையும் புகழ்ந்து தள்ளினார்கள். சற்று நேரத்திற்கெல்லாம் வசந்தா வீட்டிற்கு புறப்பட்டாள். தன் செல்லை பேசிக் கொண்டிருந்த அறையிலேயே விட்டுவிட்டு வந்தது நினைவுக்கு வந்ததும் திரும்ப கிளம்புக்கு வந்தாள். அங்கே தன் பெயரும் வந்தனாவின் பெயரும் அடிபடுவதை கேட்டு வெளியிலேயே தயங்கி நின்றாள். என்னதான் பணமும் அழகும் இருக்கட்டுமே, இப்படியா சபையில் ஒருத்தனுக்கு முத்தம் கொடுக்கிற அளவுக்கு பெண்ணை அவுத்து விடுறது? வெக்கம், மானம் தெரியாமல் இப்படி வளர்த்தால் நாளைக்கு ஒருத்தன் எப்படி கல்யாணம் பண்ணிப்பான்? இவள்தான் எப்படி அடங்கி குடித்தனம் பண்ணுவாள்? வெக்கக்கேடு. இதற்கு எப்படி ரியாக்ட் செய்வது என்பது தெரியாமல் சத்தப்படுத்தி கொண்டே உள்ளே போகவும் அவர்கள் எல்லோரும் மௌனமாகிவிட்டனர். தங்கள் பேச்சை இவள் கேட்டிருப்பாளோ என்று பயந்து நடுங்கினர். வசந்தா தன் செல்லை எடுத்துக்கொண்டு காருக்கு திரும்பி விட்டாள். 2 நாள் இதே நினைவாகவே இருந்தாள். ஆனால் பேசியவர்கள் மேல்தான் கோபமே தவிர வந்தனா மீது கோபம் வரவில்லை. ஏதோ சின்னவள் உணர்ச்சி வேகத்தில் அப்படி செய்து விட்டாள் என்று அதை அப்படியே ஒதுக்கிவிட்டாள். வந்தனாவிடம் வெங்கட் வந்து மன்னிப்பு கேட்டதும், விடுடா, ஆங்கில நாடகத்தில் இதெல்லாம் சகஜம், நாம் எல்லாம் நண்பர்கள் தானே, இதை பெரிதுபடுத்தாதே என்று சொல்லிவிட்டாள். இதற்கு நேர் மாறாக கீர்த்தனாவால் வசந்தா பெருமைப்பட்ட சம்பவமும் நடந்தது. அவள் நினைவுக்கு வந்தது. கீர்த்தனா கர்நாடக சங்கீதத்தில் கற்றுக்கொள்வதை அவள் என்றும் பெரிதாக எடுத்துக்கொண்டதில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக கீர்த்தனா பெரிய சபாக்களின் போட்டிகளில் எல்லாம் பரிசு வாங்கவும் கச்சேரிகள் செய்யத் தொடங்கவும் வசந்தாவும் கொஞ்சம் கொஞ்சமாக பெருமை கொள்ளலானாள். கீர்த்தனாவின் கச்சேரிகளுக்கும் தானும் சிநேகிதிகளுடன் செல்லலானாள். அன்றைக்கே அந்த சிகப்பு புடவையில் கீர்த்தனா கச்சேரி செய்து இவள் பல்லை கடித்த கச்சேரி. அதற்கும் இவள் சிநேகிதிகள் சிலர் வந்திருந்தனர். வசந்தா என்னமோ யாரையுமே கீர்த்தனாவின் அருகிலேயே அழைத்து கொண்டு போகவில்லை. என்னவோ கீர்த்தனா வந்தனாவை போல் சிகப்பாக இல்லாததில் இவளுக்கே ஒரு தாழ்வு மனப்பான்மை. வந்தனா சிகப்பாக பிறந்ததற்கு அவள் ஏதாவது உழைத்திருந்தாளா, அல்லது சற்றே நிறம் மட்டாக பிறக்க கீர்த்தனாதான் ஏதாவது தப்பு செய்தாளா என்று யோசிக்கும் விவேகம் அவளுக்கு ஏனோ வரவில்லை. அந்த கச்சேரிக்கு பின் 2 நாட்கள் கிளப் பக்கமே போகாதிருந்த வசந்தா 3ஆம் நாள் ஒரு ஷாப்பிங் மாலுக்கு போயிருந்தாள். அங்கு வந்திருந்த இவள் சிநேகிதிகள் இருவர் இவள் வந்திருப்பதையே கவனிக்காமல் பேசிக்கொண்டே கூல்ட்ரிங்க்ஸ் குடித்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் பேச்சில் தன் பெயர் அடிபடுவதை கேட்ட வசந்தா சற்று உற்று கவனிக்கலானாள். நம் வசந்தாவின் பெண் கச்சேரியை நேத்திக்கு நீ மிஸ் பண்ணிட்ட. என்ன நன்னா பாடினாங்கிற, அதை விட எத்தனை பாந்தமா ட்ரெஸ் பண்ணி கொண்டு பதவிசா உட்கார்ந்து கொண்டு பாடினாள் தெரியுமா? நிச்சயமாக வசந்தாவை கொள்ளவில்லை அவள். வந்தனாதான் அப்படியே வசந்தா சாயல். இவள் அத்தனை சிகப்பு இல்லாவிட்டாலும் நல்ல அழகாகத்தான் இருக்கிறாள் என்றாள். கேட்டுக்கொண்டிருந்த இன்னொருத்தி, ஆமாம், நானும் 2-3 இடங்களில் இவளை பார்த்திருக்கிறேன். அமைதியான பெண். இவளை பண்ணி கொள்கிறவன் அதிர்ஷ்டசாலிதான் என்றாள். கேட்டுக்கொண்டிருந்த வசந்தாவிற்கு பெருமைப்பட வேண்டுமா வேண்டாமா என்றே குழப்பம் வந்துவிட்டது. இது இப்படி இருக்க ஒரு நாள் வாசுதேவன் வீட்டிற்கு ஆனந்த் போன் செய்தான். இன்று எங்க அப்பா அம்மாவிற்கு வெட்டிங் டே. சாயந்தரம் கீர்த்தனா பாடுகிறாள். நீங்கள் எல்லோரும் அவசியம் வந்துவிடுங்கள் என்று அழைப்பு விடுத்தான். எத்தனை மணிக்கு என்று விபரம் கேட்டார் வாசு. மாலை 6 மணிக்கு கச்சேரி, அப்புறம் டின்னர் இருக்கிறது. கண்டிப்பாக எல்லோரும் வந்துவிடுங்கள் என்று சொல்லி போனை வைத்தான். மாலை 4 மணியில் இருந்தே வாசுவுக்கு இருப்பு கொள்ளவில்லை. 5 மணிக்கே ஆடம்பரமான ட்ரெஸ்ஸில் வசந்தா, சிம்பிள் புடவையில் பூமா, வேஷ்டி ஜிப்பாவில் வாசு என்று எல்லோரும் புறப்பட்டார்கள். ரகு ஊரில் இல்லை. வசந்தாவிற்கு எப்போதுமே யாருக்கு எந்த ஃபங்க்ஷன் என்றாலும் நன்றாக எல்லாம் செய்ய பிடிக்கும். நான் தஞ்சாவூர்காரி, எங்களுக்கெல்லாம் விதரணையாக செய்யணும் என்பாள். அன்றும் கல்யாண சீர் மாத்தி வெத்திலை பாக்கு நிறைய பழங்களுடன் சம்மந்தி அம்மாவிற்கு 2 1/2 பவுன் தங்க காசு, சுந்தரராஜனுக்கு வேஷ்டி ஜிப்பா என்று
எல்லாம் வாங்கி கொண்டு போயிருந்தாள். போனதுமே மனதுக்கு நிறைவாக வாசலில் மாவிலை தோரணம், படிக்கோலம் என்று வீடு காட்சியளித்தது. அவர்கள் பெண் மாலதி, கீர்த்தனா இருவரும் புது மாடல் பட்டுப்புடவையில் ஒரே மாதிரி தங்களை அலங்கரித்துக் கொண்டிருந்தனர். ஆனந்தும் மாலதியின் கணவரும் லேட்டஸ்ட் மாடல் சுடிதார் செட் மேலே மெல்லிய துப்பட்டாவுடன் காணப்பட்டார்கள். ஆஹா, இன்று கல்யாண நாளா அல்லது யாருக்காவது கல்யாணமேவா என்று கேட்டு மூக்கில் விரலை வைத்தார் வாசு. தோ கல்யாண பெண் பிள்ளை வந்தாச்சு என்று கை தட்டினார்கள் சின்னவர்கள் எல்லோரும். அழகான பட்டு புடவையிலும் வேஷ்டியிலுமாக பாந்தமாக ஹாலுக்கு வந்தார்கள் ரங்கநாயகியும் சுந்தர்ராஜனும். மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே என்று எல்லோரும் பாடினார்கள். மாலதியின் மாமனாரும் மாமியாரும் வந்துவிட்டனர். அவர்களும் வந்ததியாக எல்லாம் வாங்கி வந்திருந்தனர். காலையிலேயே திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவிலில் சர்க்கரை பொங்கல் தளிகை ஆயிற்று என்று சொல்லி அந்த பிரசாதத்தை எல்லோருக்கும் விநியோகித்தார்கள். நான் யாருக்கும் சொல்லுகிற ஐடியாவிலேயே இல்லை. எனக்கு இதெல்லாம் வெட்கமாக இருக்கிறது. உங்கள் பெண் கீர்த்தனாதான் விடவே மாட்டேன் என்று எல்லா ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறாள். மத்தியானம்தான் இவரும் இதற்கு சம்மதிச்சார் என்றாள் ரங்கநாயகி. பின்ன கச்சேரிக்கு பக்கவாத்தியம் எப்படி கிடைத்தது என்று கேட்டார் வாசு. எல்லாம் கிடைச்சது சம்பந்தி என்றார் சுந்தரம். வாத்தியார் நரசிம்ம ஐயங்கரை தானே அழைத்து கொண்டு சாந்தலட்சுமியும் வந்து சேர்ந்தாள். வீட்டு மனிதர்கள் மட்டும்தான், வெளி மனிதர்கள் யாரையும் கூப்பிடவில்லை. இவர்கள் எல்லாம் நாற்காலியில் உட்கார பெரிய சோஃபாவில் உட்கார்ந்து கேக் வெட்டினார்கள் தம்பதிகள். பிறகு 2 மாலைகளை கீர்த்தனா எடுத்து கொடுக்க ரொம்ப வெட்கத்துடனும் பெருமையும் சந்தோஷமும் பொங்க மாலையை மாற்றிக்கொண்டார்கள். அதன் பிறகு கச்சேரி. ஆனால் பக்க வாத்தியக்காரர்களை இன்னும் காணோமே என்று புலம்பி போய்விட்டார் வாசுதேவன். வந்து விடுவார்கள் அப்பா என்ற கீர்த்தனா குரு இருவரையும் நமஸ்கரித்துவிட்டு கார்பெட்டில் போய் உட்கார்ந்தாள். பக்கத்தில் வயலினுடன் மாலதியின் கணவர், மிருதங்கத்துடன் ஆனந்த். இதை பார்த்த எல்லோருக்கும் ஒரே ஆச்சரியம். சொல்லவே இல்லையே என்றார் வாசு சுந்தரத்திடம். ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பதற்காகத்தான், வேறென்ன என்றார் சுந்தரம். ஸ்ரீ மகா கணபதிம் பஜே என்ற அடானா ராக பாடலுடன் கச்சேரி துவங்கியது. மாலதி கீர்த்தனைகளை ஒத்தாற்போல் கீர்த்தனாவுடன் இணைந்து பாடினாள். ராகம் ஸ்வரங்கள் எல்லாம் கீர்த்தனாதான் பாடினாள். மாலதியின் கணவர் ராகம் மாத்திரம் ஓரளவு வாசித்தார். அடுத்தடுத்து நல்ல பாடல்கள், சந்தோஷமான ராகங்கள். பிருந்தாவன சாரங்காவில் ரங்கபாவிகாரா பாடும்போது எல்லோருக்கும் திருவரங்கத்திற்கே போய் வந்த திருப்தி. கடைசியாக மங்களம் பாடி முடித்த பின் எல்லோர் முகத்திலும் ஒரு அலாதி திருப்தி தெரிந்தது. கீர்த்தனாவின் பாட்டில் இன்னும் நல்ல மெருகேறி இருப்பது தெரிந்தது. கச்சேரி முடிந்ததும் முதலில் நரசிம்ம ஐயங்காருக்கும் சாந்தலட்சுமிக்கும் வெற்றிலை பாக்குடன் வேஷ்டி புடவைகள் வைத்து நமஸ்காரம் செய்தார்கள். வாய் நிறைய ஆசீர்வாதம் செய்தார் நரசிம்மம். அவர்கள் இருவரையும் உட்கார வைத்து முதலில் சாப்பாடு பரிமாறிவிட்டு அவர்களை வழி அனுப்பி வைத்த பின்னரே மற்றவர்கள் அனைவரும் சாப்பிட அமர்ந்தனர். ஒத்தாசைக்கு கோதை மாமி வந்திருந்ததால் இலை போட்டு அழகாக பரிமாறினார்கள். பிறகு எல்லோரும் வெற்றிலை பாக்குடன் வெள்ளியில் சீனிவாச விக்கிரகம் ஒன்றையும் கொடுத்தார்கள். ஆனந்த், நீங்க மிருதங்கம் வாசிப்பீர்கள் என்று தெரியவே தெரியாதே என்று வியப்புடன் கேட்டார் வாசு. என்ன மாமா, நான் மிருதங்கம் கற்றுக்கொண்டேன் என்று உங்களை முதல் தடவை பார்க்கும்போதே சொன்னேனே, நீங்கள் தான் மறந்துவிட்டீர்கள். எங்காத்து மாப்பிள்ளையும் வயலின் வாசித்து கொண்டுதான் இருக்கிறார். அவர் மாயூரம் கோவிந்தராஜ பிள்ளை சிஷ்ய பரம்பரையாக்கும் என்றான் ஆனந்த். மொத்தத்தில் ஒரு நிறைவான விழா. வீடு திரும்ப எல்லோரும் வாசலுக்கு வந்தபோது எதிரே வந்தனா ஜீன்ஸ் டி-ஷர்ட்டில் ஒரு பையனுடன் 2 வீலரில் வந்து சேர்ந்தாள். சாரி ஆன்டி, சற்று லேட்டாகி விட்டது. எல்லாம் இவனால் தான். பை தி பை, மீட் மை ஃப்ரெண்ட் வினோத் என்று அறிமுகப்படுத்தி வைத்தாள். நான் சாப்பிட்டாச்சு, கொஞ்சம் ஸ்வீட் மட்டும் கொடுங்கள் ஆன்டி என்று எடுத்துக்கொண்டாள். மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே அங்கிள் என்று சொல்லிவிட்டு வந்த வேகத்திலேயே புயல் மாதிரி கிளம்பிவிட்டாள். வாசு, கீர்த்தனா, ஆனந்த் எல்லோருக்கும் சற்று தர்ம சங்கடமாகத்தான் இருந்தது. வீட்டுக்கு போனதும் வாசு, நல்ல நிறைவான ஃபங்க்ஷன், ஆனால் இந்த வந்தனா மட்டும் வந்தே இருக்க வேண்டாம் என்றார். உங்களுக்கு அவளை ஏதாவது சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும்.
அவள் மாடர்ன்கள் இப்படித்தான் இருப்பாள் என்றாள் வசந்தா. கீர்த்தனாவை ஒரு நல்ல குடும்பத்தில் கல்யாணம் செய்து கொடுத்தாச்சு. இந்த வந்தனாவிற்கு ஒரு நல்ல இடம் அமையணும். அங்கு போய் அவள் சமத்தாக இருக்கணும் என்று சொல்லி ஒரு பெருமூச்சு விட்டார் வாசு. எல்லாம் அவள் அழகிற்கே அவளை கொத்தி கொண்டு போய்விடுவார்கள். நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் என்றாள் வசந்தா. அடுத்து நம் வீட்டு பையனுக்கு மாலதி கீர்த்தனா மாதிரி ஒரு பெண் அமைந்தால் தேவலை என்றார் வாசு. ஏன் வந்தனா மாதிரி இருக்கக்கூடாதாக்கும் என்றாள் வசந்தா. கூடாது, நிச்சயமாக கூடாது. ஆனால் என் தங்கிக்கு என்ன கொடுப்பினையோ யாருக்கு தெரியும் என்று வாசு உள்ளே போய்விட்டார். வந்தனா ஃபேஷன் டிசைனிங் பாஸ் பண்ணிவிட்டாள். குறிக்கோள் ஏதுமின்றி ஊரை சுற்றி கொண்டிருந்தாள். ஒரு 4 மாதம் பார்த்த வாசு இவளுக்கு கல்யாணத்திற்கு எப்போது பார்க்க ஆரம்பிக்கப் போகிறோம் என்று நினைத்து கொண்டார். வந்தனா, இங்க வா என்று ஒரு நாள் கூப்பிட்டார் வாசு. சொல்லுங்க டாடி, என்ன விஷயம் என்று கேட்டாள். நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்க? மேலே படி, வேலைக்கு போ, இல்ல கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிடு. இப்போதைக்கு அவ லைஃபை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா என்று குறுக்கே புகுந்தாள் வசந்தா. என்ஜாய்மெண்ட்னா சும்மா இருப்பது தானா? பின்ன அவ என்ன பண்ணணும்? வேலைக்கு போய் சம்பாதிச்சு கொடுக்கணுமா என்றாள் வசந்தா. எல்லாத்தையும் காசுங்கிற அளவுகோல் வச்சே பார்க்க முடியுமா? வரன் பார்க்கவா? சொல்லு. அவள் குழந்தை. அவளுக்கு இப்ப என்ன அவசரம் கல்யாணத்துக்கு? இல்லப்பா, நீங்க எனக்கு வரன் பாருங்க. எனக்கு இந்த லைஃப் போர் அடிக்கிறது என்றாள் வந்தனா. அதென்ன வெக்கம் இல்லாம சொல்ற என்றாள் வசந்தா. அவன் நினைக்கிறத சொல்றா, இதுல வெக்கம் எதுக்கு என்றார் வாசு. கூடவே உனக்கு எப்படிப்பட்ட பையனா இருக்கணும் சொல்லு என்றார். ஆள் நல்ல சிகப்பா அழகா உயரமா இருக்கணும். நன்னா படிச்சு பெரிய வேலையில இருக்கணும். என்னை அதிகாரம் பண்ண அவனுக்கு யாரும் இருக்கக்கூடாது. அனாதையா இருக்கணுமா என்று கேட்டார் வாசு. அதென்ன குழந்தைகிட்ட அனாதைன்னு எல்லாம் பேசிண்டு என்று பாய்ந்தாள் வசந்தா. பின்ன அவனை நன்னா படிக்க வச்சு முன்னுக்கு கொண்டு வந்தவங்கள் எல்லாம் எங்க போவாங்கன்னு உன் குழந்தைய கேளு. இல்லப்பா, அவன் அமெரிக்காவில் தனியா இருக்கட்டுமே, பிரச்சனையே இருக்காது என்றாள் வந்தனா. சரி, அப்படியே பார்க்கலாம் என்றார் வாசு. அப்பா, முக்கியமான பாயிண்ட்டை மறந்துட்டேனே. அவன் ரொம்ப மாடர்ன் அவுட்லுக் உள்ளவனா இருக்கணும். ஸோ அவனுக்கும் நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாமாக்கும் என்றார் சிரிக்காமல். நான் சரி சொல்லும் அளவு வரை இருக்கலாம் என்றாள் வந்தனா. சரிதான். அப்போதைக்கு பேச்சை முடித்து கொண்டார் வாசு. நடுவில் ரகுவையும் கல்யாணம் பண்ணிக்கிறையாப்பா, பெண் பார்க்கட்டுமா என்று கேட்டார். இல்ல மாமா, இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், எனக்கு இப்போதைக்கு வேண்டாம்னு தோன்றது என்றான் ரகு. உனக்கு எப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம்னு தோன்றதோ அப்ப என்கிட்ட தயக்கமில்லாம் சொல்லுப்பா என்றார். எனக்கு உங்களை விட்டா யாரு மாமா இருக்கா, கண்டிப்பா சொல்ற என்றான் ரகு. அன்று லேடிஸ் கிளப் மீட்டிங் முடிந்து ஒரே ஆர்வ குவியலாக வீடு வந்து சேர்ந்தாள் வசந்தா. என்ன, இந்த விஷயத்தை கேளுங்களேன் என்று வரும்போதே குரல் கொடுத்தாள். என்ன விஷயம்? ஏதாவது லாட்டரியில ஜாக்பாட் விழுந்துடுத்தா என்று அன்றொரு நாள் அவள் கேட்ட வார்த்தைகளாலேயே திரும்ப கேட்டார் வாசு. ஆனால் அவருடைய டிட் பார் டாட்டை கவனிக்கும் நிலையில் அவள் இல்லை. அதற்கு மேல் ஒரு சமாச்சாரம். உங்களுக்கு புஷ்பா நாராயணனை தெரியும் இல்லையா? எங்கள் கிளப் பிரசிடென்ட். அவள் சிநேகிதி பையன் முரளிதரன்னு பேரு. அமெரிக்காவிலிருந்து வரானாம். அப்பா அம்மா இங்க, அக்கா அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல. இந்த பையன் சிகாகோவில் இருக்கானாம். அவனுக்கு வந்தனாவை பார்க்கலாம்னு சொன்னாள் என்றாள். என்ன படிச்சிருக்கானாம் என்று கேட்டார் வாசு. எம்எஸ் முடிச்சிருக்கானாம். ஃபிலானியில் பிடெக் பண்ணிய பையன். பார்க்கவும் ராஜா மாதிரி இருப்பானாம். எல்லாம் சரி, உன் பொண்ணை பத்தி அவங்களுக்கு தெரியுமா? என்னவோ அவளுக்கு ஒரு பேட் ஹிஸ்டரி இருப்பது போல் நீங்க இப்படி பேசினா என்ன அர்த்தம் என்று காட்டமாக கேட்டாள் வசந்தா. இவளுடைய பிஹேவியர் தான் இவளுடைய ஹிஸ்டரி. இவள் சொல்றது தான் நடக்கணும், அதுவும் உடனே நடக்கணும். இவ இஷ்டத்துக்கு பாய் ஃப்ரெண்டுடன் சுத்துவா, ஒருத்தரும் ஒன்றும் சொல்லக்கூடாது. இவள் ட்ரஷ் விஷயம் கேட்கவே வேண்டாம். இதெல்லாம் தான் கவலை, வேறென்ன? அமெரிக்காவில் இதெல்லாம் சகஜம். தவிர அம்மா அப்பா இங்க இருக்காங்க, அங்கே அவன் ஒருத்தந்தானே என்றாள் வசந்தா. அவனையாவது அட்ஜஸ்ட் செய்து கொள்ள வேண்டாமா உன் செல்ல மகள்? அதுதான் கவலை. சரி, மேலே என்ன செய்யலாம்னு சொல்லு, செய்யலாம். நான் எல்லாம் ஆர்கனைஸ் பண்றேன் என்றாள் வசந்தா. இந்த விஷயத்தை வந்தனாவிடம் சொன்னாலும் அவள், என்னை பெண் பார்க்க யாரும் வரக்கூடாது, அந்த பையனுடைய மெயில் ஐடி கொடுக்க சொல்லுங்க, நான் பேசிக்கிறேன் என்றாள். அதிகம் சொல்வானேன், தோற்றம் என்று பார்த்தால் ஒருவருக்கொருவர் ரொம்ப பிடித்து போய்விட்டது. அடுத்தாற்போல் ஒரு நாள் கோவிலில் வந்தனாவிற்கு சொல்லாமலேயே
அவளையும் கூட்டி போய் முரளியின் அப்பா அம்மா இருவரையும் வர சொல்லி காண்பித்து விட்டாள் வசந்தா. வந்தனாவை பார்த்த யாருக்காவது அவளை பண்ணி கொள்ள கசக்குமா என்ன? மேற்கொண்டு பையனுக்கும் பெண்ணிற்கும் மனசு பொருந்து விட்டால் வேறு சீர் செனத்தி என்றெல்லாம் பேச அவசியமே இல்லை என்று சொல்லிவிட்டார்கள் முரளியின் பெற்றோர். அடுத்து வந்தனா அவள் அம்மா கொடுத்த முரளியின் அமெரிக்கன் டெலிபோன் நம்பருக்கு இரவு போன் செய்து முரளியை கூப்பிட்டுவிட்டு இமெயிலில் வருவதாக சொன்னாள். அவன் பதில் சொல்லும் முன் போனை வைத்து விட்டாள். அவன் அம்மா சொல்லி இருந்தது இவளை காலையில் பேச சொல்லி. இவள் யார் சொன்னதை என்று கேட்டாள். இரவில் பேசினால்தான் என்ன என்று பேசினாள். முரளி தன் இமெயில் ஐடியில் வந்தான். இவள் ஹாய் ஐ எம் வந்தனா என்று டைப் பண்ணியதுமே அவன் எக்ஸைட் ஆகிவிட்டான். பதிலுக்கு அவன் வெரி நைஸ் ஆஃப் யூ வந்தனா, எனக்கு உன்னுடன் பேசுவது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. போட்டோவில் பார்த்தேன், நீ ரொம்ப அழகாக இருக்கிறாய். இப்போது எனக்கு ஆபீஸுக்கு லேட் ஆகிவிட்டது, மாலையில் பேசலாம் என்று மடமடவென்று டைப் செய்து இவளுக்கு அனுப்பிவிட்டு இன்டர்நெட்டை அணைத்து விட்டான். வந்தனாவிற்கு ஆத்திரமாக வந்தது. தன்னை போன்ற ஒரு அழகி பேசும்போது ஆபீஸை நினைத்து கொண்டு பேச்சை முடித்து கொண்டவன் எப்படி தன்னை மதிப்பதாக எடுத்துக்கொள்வது? அவளுடைய ஃபீலிங்ஸை அம்மாவிடம் அப்படியே கொட்டி தீர்த்தாள். அதென்ன அப்படி சேட் பண்ணுவதை கட் பண்ணுவது? ரொம்ப கர்ப்பியோ என்னவோ என்று வசந்தா சொல்லி கொண்டிருந்த போது அதை கேட்டுக்கொண்டே வந்த வாசுதேவன், இத பார், இது ஒரு குத்தம்னு எடுத்துண்டு ரிலேஷன்ஷிப்பை ஆத்திரத்துடன் ஆரம்பிக்காதே. இப்போ அங்க காலை வேளை, திடீர்னு ஆபீஸுக்கு போவதை நிறுத்த முடியுமா? நீ அவ சொன்னபடி கார்த்தால போன் பண்ணி இருக்கணும் என்றவர் வசந்தாவிடம் ஒரு தரம் கூட உன் பொண்ணுக்கு நல்லதை எடுத்து சொல்லவே மாட்டியா என்று உருமினார். மறுநாள் காலையில் முரளி போன் செய்தான். வந்தனா தினம் 8 மணிக்கு எழுந்திருப்பவள் அன்று ஒரு எதிர்பார்ப்புடன் 6 மணிக்கே எழுந்து விட்டாள். போன் அடித்ததும் அப்பா எடுத்து நன்னா இருக்கீங்களா என்று விசாரித்துவிட்டு, வந்தனா அப்பவே எழுந்தாச்சே, தோ கூப்பிடுறேன் என்றார். வந்தனா பரபரப்புடன் ஏதும் காட்டாமல் மெதுவாக எழுந்து வந்தாள். ஹலோ என்றாள். நெட்டில் வருகிறாயா என்று முரளி கேட்க, இப்பவா என்று வேண்டுமென்றே கொஞ்சம் தயங்கினாள். உனக்கு வேற ஏதாவது வேலை இருந்தா நான் அப்புறமா பேசுறேனே என்றான். இல்ல இல்ல, முக்கியமா ஒண்ணுமில்ல, தோ இப்ப வரேன் என்று சொல்லி போனை வைத்து விட்டாள். உடனே கம்ப்யூட்டரை ஆன் செய்ய ஆன்லைனில் இருந்த முரளி, ஹலோ ஹவ் ஆர் யூ என்றான். ஐ எம் ஓகே என்றாள். காலையிலேயே எனக்கு ஆஃபீஸ்க்கு நேரம் ஆயிடுத்தோ, அதான் அவசரமா கட் பண்ணிட்டு கிளம்பிட்டேன், சாரி என்றான். பிறகு தொடர்ந்து, சொல்லு வந்தனா, எனக்கு உன்னை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும். அம்மாவும் ஓகேன்னுட்டா, நீங்க 2 பேரும் பேசி ஓகே சொன்னா மேலே ப்ரொசீட் பண்ணலாம்னு சொன்னாள் என்றான். என்னை பத்தி என்ன தெரியணும்? எல்லாம் தான், உன் இன்ட்ரெஸ்ட், பழக்க வழக்கங்கள், ஃப்ரெண்ட்ஸ், ஃபியூச்சர் பிளான் எல்லாம் முதலில் நீதான் சொல்லேன் என்றாள். முரளியை வாங்கோ என்று பன்மையில் கூப்பிட்டிருப்பாளோ என்பது சந்தேகம்தான். ஆங்கிலத்தில் இது ஒரு சௌகரியம். ஓ சொல்றனே, நான் முதலில் இருந்தே சென்னை வாசி, வீட்டை நேசிப்பவன். என் அக்காவும் நானும் ரொம்ப க்ளோஸ். பகிர்ந்து கொள்ளாத விஷயம் என்று ஏதும் கிடையாது. அம்மா அப்பா தேவையான சுதந்திரம் கொடுத்திருந்தனர். ஆனா நானும் சரி என் அக்காவும் சரி அதை மிஸ்யூஸ் பண்ணினதே இல்லை. அப்பா அடுத்த வருஷம் ரிட்டையர் ஆகிறார். பண வசதி போதுமான அளவு இருக்கு. நன்னா வசதியா வளர்ந்தோம். நான் பிலானியில் ரேங்குடன் பிஇ முடித்தேன். படிப்பு தவிர என் இன்ட்ரெஸ்ட் கர்நாடக சங்கீதம் தான். சமீபத்தில் உன் அக்காவோட பாட்டு ரெக்கார்டிங் கேட்டேன், ரொம்ப நன்னா இருந்தது. என்னை பற்றி போதுமா? இப்போது உன்னை பற்றி சொல்லு என்றான். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பற்றி சொல்லலையே என்று கேட்டாள். எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் குறைச்சல் தான். இங்கே எனக்கு சோஷியலைசிங்கிற்கு நேரம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் நல்ல புத்தகங்கள் தான் என் ஃப்ரெண்ட்ஸ். சரி, உன்னை பற்றி சொல்லு. எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ். அவங்க என்றா எனக்கு உயிர். புத்தகங்கள் அவ்வளவாக படிக்க மாட்டேன். நிறைய ஃபேஷன் மேகசின்ஸ், ஃபிலிம் மேகசின்ஸ் படிப்பேன். என் அம்மாவிற்கு நான் ரொம்ப செல்லம். நான் எது கேட்டாலும் நடக்கும். காரில் நிறைய லாங் டிரைவ் போவேன். ஹீரோ ஹோண்டா வைத்திருக்கிறேன். ஹீரோ ஹோண்டாவா என்று கேட்டான் முரளி. ஆமாம், அதில் ஆச்சரியம் என்ன? அது எனக்கு ரொம்ப வசதியாக இருக்கிறது. நீ ஃபேஷன் டிசைனிங் படித்திருப்பதாக அம்மா சொன்னாள். இங்கு அதற்கெல்லாம் நல்ல ஸ்கோப் என்று முரளி சொல்ல, வேலை பார்க்கவா என்று கேட்டாள் வந்தனா. வேலை பார்க்கணும்னு கட்டாயம் இல்லை, வேணுமானால் போகலாம். இல்லை வேறு ஏதாவது படிக்கணும்னாலும் உன் இஷ்டம். உன் சுதந்திரத்திற்கு நான் குறுக்கே வரமாட்டேன். நிஜமாகவா? ஐ லைக் இட் என்றாள் வந்தனா. அதை பிடித்திருப்பது இருக்கட்டும், என்னை பிடித்திருக்கிறதான்னு சொல்லலையே என்றான் முரளி.
ரொம்ப பிடித்திருக்கிறது என்றாள் வந்தனா. பிடிக்க வைத்தது எது தெரிந்து கொள்ளலாமா என்று கேட்டான் முரளி. ஃபர்ஸ்ட் பிடித்தது அப்பியரன்ஸ். ஓகே, அப்புறம்? எதையும் நேரடியாக சொல்லும் கேட்கும் குணம், பிறகு நீங்கள் தருவதாக சொல்லும் சுதந்திரம். இப்போது நானும் நீங்கள் கேட்ட கடைசி கேள்வியை கேட்கிறேன். இதை நீ கேட்கவே வேண்டாம் வந்தனா. உன்னை பார்த்தவுடன் எந்த ஆணாவது பிடிக்கவில்லை என்று சொன்னால் அவன் கண் இல்லாதவனாகத்தான் இருப்பான் என்று தோன்றுகிறது. தவிர நீ தைரியசாலியாக இருப்பாய் என்று தோன்றுகிறது. ஏனென்றால் ஊரை பழகிய மனிதர்களை எல்லாம் விட்டுவிட்டு இவ்வளவு தூரம் வந்து வசிப்பதற்கு முதலில் தைரியம் அவசியம். என் அக்காவை அமெரிக்கா அனுப்பும் போதும் சரி, அதற்கு பின்னாலும் சரி, அப்பா அம்மா இருவருமே ரொம்ப சிரமப்பட்டார்கள். தினம் அழுகைதான். ஏதாவது விலை கொடுக்காமல் என்ன கிடைக்கும் இந்த உலகத்தில்? ஆண்களுக்கே இங்கு வந்ததும் ஹோம்சிக் வரத்தான் செய்யும். சரி, நாளை தொடர்வோம். எனக்கு சமைக்கணும். சீக்கிரம் வேலை முடித்து படுத்தால்தான் காலையில் எழுந்திருக்க முடியும் என்றான். செல்ஃப் குக்கிங் தானா என்று கேட்டாள். ஆமாம், இந்த முறை இந்தியா வந்து திரும்பும் வரை என்று அழகாக சிரித்தவன் பை பாய் என்று சொல்லி சாட்டிங்கை க்ளோஸ் செய்து விட்டான். இவளுக்கு எரிச்சலாக வந்தது. இவளுடன் பேசும் எந்த ஆணும் வழியாமல் இருக்க மாட்டான். இவன் என்னவோ சுய கௌரவத்தை குறைத்து கொள்ளாமல் பேசுகிறான். 10 நிமிட பேச்சில் எத்தனை முறை அக்காவும் அம்மாவும் இவன் எனக்கு பேசுவதை நிறுத்தவே மனசில்லை என்றெல்லாம் சொல்லாதது வேறு கோபம். வா வா, உன்னை கல்யாணம் செய்து கொண்டு எல்லாவற்றையும் மாற்றி காட்டுகிறேன் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டாள். என்னம்மா, தெரிந்து கொண்ட வரையெல்லாம் ஓகேயா என்று கேட்ட அப்பாவிடம், ஓகேதான், ஆனால் கொஞ்சம் ரிசர்வ்டு என்று தோன்றுகிறது என்று சொன்னாள். அதெல்லாம் ஒவ்வொருவர் சுபாவம். திரும்ப எப்ப பேசப் போகிறீர்கள் என்று கேட்டார். நாளை கூப்பிடுவதாக சொல்லி இருக்கிறார் என்றாள் வந்தனா. அப்போது நானும் கொஞ்சம் பேசுகிறேன், பிறகு தீர்மானிக்கலாம் என்றார் வாசு. மறுநாள் இவள் இன்டர்நெட்டை திறந்தால் அவனுடைய ஐடியில் பிஸி பிஸி என்றே வந்தது. பேசிக்கொண்ட நேரத்திற்கு 3/4 மணி நேரத்திற்கு பிறகுதான் அவன் கூப்பிட்டான். இவளுக்கு மிகவும் கடுப்பாகிவிட்டது. என்ன இவன்? அவன் இவளுடன் பேசுவதற்கு தவம் கிடைக்கிறான்கள். இவன் என்னவோ என்னை காக்க வைக்கிறானே. அம்மாவிடம் நேற்றைய பேச்சிற்கு பிறகு தான் நினைத்ததெல்லாம் சொன்னபோது, அதெல்லாம் உன்னை நேரில் பார்த்தால் முழுசாக விழுந்து விடுவான். நல்ல பணக்காரர்கள். கீர்த்தனாவின் மாமியார் ஒரு மேல் மட்ட கிளப்பில் கூட மெம்பர் இல்லை. சாதாரண சபாக்களில்தான் மெம்பர். ஆனால் இந்த மாமி, முரளி அம்மாவிற்கு கவர்னர் மாளிகையில் இருந்து பெரிய செல்வாக்கு இருக்கிறது. கூடுமானவரை வேண்டாம் என்று சொல்லாதே என்றெல்லாம் ஓதியிருந்தாள். லேட்டாக வந்ததற்கு சாரி சொன்ன முரளி, என் அக்கா சாட்டிங்கில் பேசி கொண்டிருந்தாள். எனக்கு கல்யாணம் ஆவது பற்றி அவளுக்கு என்னவோ ஒரே பரபரப்பு. இன்டர்நெட்டை க்ளோஸ் பண்ணவே விடவில்லை. அதுதான் லேட் என்றான். திரும்பவும் அக்காவா? வாடா வா, கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை பேசிக் கொள்கிறேன் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டாள். ஆமாம், உன்னை நான் நேற்று கேட்கவே மறந்து போனேன். உனக்கு சமைக்க தெரியுமா? தெரியாது. பரவாயில்லை, கற்றுக்கொள்ள முயற்சி செய். இல்லாவிட்டாலும் நான் உனக்கு சொல்லித் தருகிறேன். ரொம்ப வருஷமாக நானே சமைத்துக் கொள்பவன்தான். நான் கற்றுக்கொள்ள தயாரா என்று கேட்கவே இல்லையே மடையா என்று மனதிற்குள் நினைத்து கொண்டாள். ஆமாம், உனக்கு பாஸ்போர்ட் இருக்கிறதா? என்னை கல்யாணம் செய்து கொள்வது பற்றி என்ன முடிவு எடுத்திருக்கிறாய் என்று கேட்ட முரளி மேலும் தொடர்ந்தான். என்னை பொறுத்தவரை நான் ரொம்பவும் தெளிவாக இருக்கிறேன். உன்னை எனக்கு ரொம்பவும் பிடித்திருப்பதாக அம்மாவிடம் சொல்லிவிட்டேன். உன் முடிவை தெரிந்து கொள்ளலாமா என்று ஆவலுடன் கேட்டான். இதை கொஞ்சம் ரொமான்டிக்கா கேட்க முடியாதா என்று நினைத்து கொண்ட வந்தனா, சரி என்றுதான் சொல்லப் போகிறேன் என்றாள் கெத்தாக. தேங்க்ஸ் டியர் என்று சொன்னவன் சற்று நேரம் பேசி கொண்டிருந்து விட்டு கட் செய்து விட்டான். அத்தை இவளை ஒன்றுமே கேட்கவில்லை. கேட்டு வாங்கி கட்டிக்கொள்ள மனசு இல்லாததுதான் காரணம். அப்பா, என்னம்மா என்று கேட்க, என்னவோ கட் அண்ட் ரைட்டாக பேசுகிறான் என்றாள். அதெல்லாம் நீ நடந்து கொள்ளும் விதத்தில் அருமையாக பேச கற்றுக்கொண்டு விடுவான்மா. ஏதாவது தீர்மானத்திற்கு வந்து விட்டாயா என்று கேட்டார். எஸ், யூ கேன் ப்ரொசீட் டாடி என்றாள் வந்தனா. சரி, அப்படியானால் என் முதல் கண்டிஷன், நீ முரளியை அவன் இவன் என்று கூப்பிடக்கூடாது. நன்றாக இல்லை. போங்க டாட், உங்களை நன்னிலம் கர்நாடகம் என்று அம்மா சொல்வதெல்லாம் சரியாகத்தான் இருக்கிறது. இல்லைம்மா, என்னதான் மாடனா இருந்தாலும் மற்றவர்களிடம் அவரை பற்றி பேசும்போது மரியாதையாக குறிப்பிடுவதுதான் சரி. மேற்கொண்டு எல்லாம் மளமளவென்று நடந்தன. இவர்களுடைய வீட்டுக்கு வந்தார்கள் முரளியின் அப்பா ரங்கநாதனும் அம்மா பத்மாவும். அவர்களுக்கு எல்லாமே பிடித்திருந்தது, வந்தனாவின் ட்ரெஸ்ஸும் நடத்தையும் தவிர.
இவர்கள் வருவது பற்றி வசந்தா வந்தனாவிடம் ஏற்கனவே சொல்லி இருந்ததால் அன்று வந்தனா சல்வார் கமீஸில் இருந்தாள். கையில்லாத பெரிய கழுத்து வைத்த டைட் கமீஸ், நோ துப்பட்டா என்று ட்ரெஸ் செய்து கொண்டிருந்தாள். முன்பொரு நாள் கோவிலுக்கு போன போது கூட சும்மா ஒரு மஜாவிற்காக பாவாடை தாவணியில் போயிருந்தாள். அந்த பிளவுஸிலேயே கை முதுகெல்லாம் காணோம். பின்னால் 2 அலங்கார நூல்தான். வசந்தாவும் தன் நகைகள் சொத்து பற்றி சற்று அதிகம் அலட்டி கொள்ளத்தான் செய்தாள். ஆனால் கூடவே வந்தனாவின் அழகு அவர்களை வாயடைக்க வைத்தது. பூமாவினுடைய வாசுதேவனுடைய மரியாதையான நடத்தை அவர்களை நிஜமான பண்பாடு நிறைந்த நல்ல குடும்பத்து மனிதர்களாக காட்டியது. தவிர முரளியும் வந்தனாவை ரொம்ப பிடித்திருக்கிறது என்று கூறிவிட்டதால் அவர்களால் மறுப்பு ஏதும் சொல்ல முடியவில்லை. காரில் வீட்டுக்கு போகும்போதே முரளியின் பெற்றோரிடையே விவாதம் தொடங்கிவிட்டது. முரளியின் அம்மாவிற்கு பெண் ரொம்பவும் மாடனாக இருக்கிறாளோ என்று தயக்கமாக இருந்தது. எதை வைத்து சொல்கிறாய் என்று கேட்ட முரளியின் அப்பாவை பார்த்து அம்மா சொன்னாள், நாம வரோம்னு சொல்லிட்டு தானே போயிருக்கோம். அப்படி இருக்கச்ச அவ போட்டுருந்த ட்ரெஸ் நன்னாவா இருந்தது. சரி, அந்த பெண் நம்மை பார்த்து ஹாய் அங்கிள், ஹாய் ஆன்டி என்றாளே தவிர கையையாவது கூப்பினாளா? அவ அப்பாவும் அத்தையும் கொஞ்சம் சொன்னா நமஸ்காரம் பண்ணுன்னு இது லட்சியமே பண்ணல. இனிமே சொன்னா தங்களுக்கு தான் அசிங்கம்னு அவாதான் வாய மூடிண்டா. போகட்டும், ஒரு தடவையாவது சோஃபாவில் கௌரவமா உட்கார்ந்தாளா? கைப்பிடியிலன்னா உட்கார்ந்திருந்தா, கால் மேல கால் போட்டுண்டு. அது சரி, பாடுவியாமான்னு கேட்டதுக்கு கூட பாட வரும், ஆனா பாடுறது இல்லைன்னு அவ அம்மா சொல்லிட்டா. அது என்ன பதிலோ புரியல. ஆனா நீ சொல்றதுல ஒண்ணு சரி, அவ அம்மா ரொம்பவும் சுய பிரதாபந்தான் என்ற ரங்கநாதன். ஆனாலும் என்ன, சின்ன பெண் தானே, கொஞ்ச நாளானா எல்லாம் சரியாயிடும் என்றார். நிஜம்தான், முரளிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நாம் என்னவோ இங்கே இருக்க போறோம். அவனுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தா சரிதான். 22 நாள் லீவில் கல்யாணம் பண்ண இவளால தான் முடியும். சரி, மேல அந்த பொண்ணோட அப்பா அம்மாவுக்கு என்ன சொல்றது என்று கேட்டாள் பத்மா. சாயங்காலம் முரளியோட பேசுவோம், மனதில் பட்டதை சொல்வோம். அவனும் வளர்ந்த பிள்ளை, அவன் என்ன சொல்றான்னு பார்க்கலாம். சொன்னபடியே சாயந்தரம் முரளியுடன் பேசினார்கள். என்னம்மா, இன்னைக்கு அவங்க வீட்டுக்கு போக போவதா சொன்னியே, போயிட்டு வந்தாச்சா என்று கேட்டான் முரளி. ஆமாம்ப்பா, போயிட்டு வந்தோம். அதான் உன்னோட கொஞ்சம் ஆலோசிக்கலாம்னு என்றார் ரங்கநாதன். என்னப்பா, அன்னைக்கே கோவில்ல பார்த்தோம்னு சொன்னீங்களே? பார்த்தோம்ப்பா, பொண்ணு ரொம்பவே அழகுதான், சந்தேகமே இல்லை. அப்புறம்? இல்லடா, அந்த பொண்ணு கொஞ்சம் அதிகமாகவே மாடனா இருக்கா, அதான் யோசனையா இருக்கு என்றாள் பத்மா. ஆமா, நீ தான் 2 நாள் அந்த பொண்ணோட ரொம்ப நாழி பேசிட்டு இருந்தியே, உனக்கு மனசுல என்ன பட்டது? சொல்லு முரளி என்றார் அப்பா. கொஞ்சம் போல்டா தான் இருக்கா, ரொம்ப மாடர்ன்னு கூட தோணித்து. உனக்கு பிடிச்சிருக்கா? தெளிவா மனசை விட்டு சொல்லுப்பா. புதுசா தெளிவா என்னப்பா, நான் தான் நேத்திக்கே சொன்னேன் இல்லையா, பிடிச்சிருக்கு. அப்படி இல்லப்பா, இப்ப இந்த பொண்ணு வேண்டாம்னு முடிவெடுத்தா நீ வருத்தப்படுவியா, இல்ல வேற பொண்ணு பார்க்க சொல்லுவியா? இல்லம்மா, எனக்கு இந்த பொண்ணோட போட்டோ அனுப்பிச்சு பார்க்க சொல்லிட்டு திரும்ப யோசிக்கணும்னா எப்படி? முதல்ல நீங்க பார்த்து யோசிச்சு என்னை பார்க்க சொல்லியிருக்கணும். மாடர்னா இருக்கிறது அது இது எல்லாம் சரியாயிடுங்கிறது என் நம்பிக்கை. இப்ப கூட நான் பிடிவாதம் எல்லாம் பிடிக்க மாட்டேன். ஆனா வந்தனா வேண்டாம்னு நீங்க தீர்மானம் பண்ணா எனக்கு கல்யாணத்துக்கு இன்னும் 2 வருஷம் போகட்டும்னு தான் சொல்வேன். எனக்கு அதுக்காக உங்க மேல கோபம் ஏதும் இல்லை என்றான் முரளி. சரி முரளி, உன் ஆசை நிறைவேறி உன் நம்பிக்கையும் பலித்தால் எங்களுக்கெல்லாம் சந்தோஷம்தான். நாங்கள் நாளைக்கு வந்தனா அப்பாவை பார்த்து கல்யாண வேலைகளை ஆரம்பிக்கிறோம். எங்களுக்கு உன் மேல கோபம் எல்லாம் இல்லப்பா. நீ சந்தோஷமா நிம்மதியா இரு என்றார் அப்பா. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.